ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருநெல்வேலியில் நடந்த தாவேகா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் பேசுகையில், காங்கிரஸ் கட்சியை திமுக சில கோடிகளுக்கு வாங்கிவிட்டது. ஆனால் உண்மையான காங்கிரஸ் நம் பக்கம் இருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி கல்லாப்பேட்டை கூட்டணி என்றார். அவரது பேச்சு காங்கிரஸ் கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. விஜய் கூறியது தவறு. காங்கிரஸ் கட்சியினர் யாரும் விஜய் கட்சிக்கு செல்லவில்லை என காங்கிரஸ் தலைவர்கள் பேட்டி அளித்தனர். மேலும் காங்கிரஸ் ஓட்டுகள் தாவேகா பக்கம் செல்வதை தடுக்கவும், கட்சியினரை உற்சாகப்படுத்தவும் 234 தொகுதிகளுக்கும் தலா 6 பேரை தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களாக நியமிக்க தமிழக காங்கிரஸ் முடிவு செய்தது. மாநில நிர்வாகிகள் ராம்மோகன், அசோகன், வாசு உள்ளிட்டோர் 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் பணி உறுப்பினர்கள் பட்டியலை தயாரித்தனர். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒப்புதலுடன் அப்பட்டியல் சமூக வலைதளங்களில் நேற்று வெளியிடப்பட்டது. ஆனால் வெளியான அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பட்டியல் அவசரமாக நீக்கப்பட்டது. இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியதாவது: மாநில நிர்வாகிகள் சிலர் தங்களின் ஆதரவாளர்கள் பெயரை சேர்த்து பட்டியலை தயாரித்தனர். அப்பட்டியலில் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த பொன்வண்டு ரவியை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு தேர்தல் பணிக்குழு உறுப்பினராக நியமித்திருந்தனர். டி. செல்வம் தாவேகாவிற்கு சென்ற போது அவருடன் பொன்வண்டு ரவியும் அக்கட்சியில் சேர்ந்துவிட்டார். இது கடும் அதிர்ச்சியை அளித்தது. மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கராத்தே செல்வத்திடம் கலந்தாலோசிக்காமல் உறுப்பினர்களை நியமித்ததால் அவர் சத்தியமூர்த்தி பவன் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். மாநில நிர்வாகி அருள் பெத்தையா சமாதானப்படுத்தி அனுப்பினார். வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டில்லி பாபு கட்சி வேலையை செய்யாதவர்களை உறுப்பினர்களாக நியமிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். சத்தியமூர்த்தி பவனில் அலுவலக ஊழியராக உள்ள ஒருவர் தனக்கு வேண்டப்பட்ட ஒருவர் பெயரை பரிந்துரைத்தார். இவ்வாறு தாவேகாவில் சேர்ந்தவர்கள் அதிருப்திக்கு ஆளானவர்கள் பெயர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டதால் பல தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து அந்த பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட தலைவர்கள் ஒப்புதலுடன் புதிய பட்டியல் தயாராகி வருகிறது என்றனர். அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் சொன்னது சரிதான் போல. உண்மையான காங்கிரஸ் கரைஞ்சு காத்தோட காத்தாகி பல காலம் ஆகிடுச்சு போல என அரசியல் விமர்சகர்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர்.